அஸ்வின் சாரு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் கால் வருது. சொல்லுங்க சார். ஏதோ முக்கியமான வேலை வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் கூப்பிட்டுருக்கீங்க. போலீஸ்காரன் தான். என்ன ஷார்ப்பா கண்டுபிடிச்சிங்க பாத்தீங்களா? ஆனா நீங்க சொன்னதுல ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கு. வந்திருக்கிறது வேலை இல்லை, வாய்ப்பு. அதுவும் சாதாரண வாய்ப்பு இல்ல, மெகா ஆஃபர். ஆளு யார் சார்? எல்லாம் அவதான் சார், அந்த மகா. அப்படி சொல்லுங்க சார். அந்த மகாவை என்ன பண்ணணும் மட்டும் சொல்லுங்க. இருங்க, பொறுமை. இப்ப நம்ம டைரக்டா அந்த மகாவை எதுவும் பண்ண போறதில்ல. பிளானே வேற. குழப்புறானே. அந்த மகா கூட ஸ்ட்ரெயிட்டா மோதுனா நமக்கு தான் டயர்ட் ஆகுது சார். மகா பாட்டுக்கு ஜாலியா தான் இருக்கா. அதனால இந்த தடவை மூவ சின்னதா மாத்தியாச்சு. எங்க அடிச்சா மகாவுக்கு வலிக்குமோ அங்க அடிக்க போறோம். மகா தன்னால அலறிட்டு வருவா பாருங்க. அது போதும் சார். எனக்கு தேவை அந்த மகா கதறணும் சார். மகாவோட அம்மா பொன்னியம்மன் கோயிலுக்கு லட்டு செஞ்சு கொடுக்க போறாங்களாம். அந்த லட்டை சாப்பிட்டவங்க எல்லாம் மயங்கி விழுறாங்க, வாந்தி பேதின்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாங்கன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு ஒரு கால் வரும். லட்டுவை சாப்பிட்டா? ஆமா, ஏன்னா நான் தான் அந்த லட்டுல மருந்த கலக்க போறேன். சூப்பர் சார். சோ உங்களுக்கு கால் வந்ததும் நீங்க என்ன பண்றீங்கன்னா நேரா போய் அத வீடியோ எடுத்து நம்ம மகாக்கு அனுப்பணும். ஓகே? ஓகே இல்ல சார். என்ன? சீக்கிரம் போய் வேலையை முடிக்காம இப்படி போன்ல பேசிட்டு இருக்கிறது எனக்கு ஓகே இல்ல சார். ஓகே. ஏய் மகா, என்னையவா வேலையை விட்டு தூக்குன? அஸ்வின் கிட்ட வேலைக்கு சேர்ந்துட்டியான்னு கேட்டல்ல? இன்னும் கொஞ்ச நேரத்துல வாரண்டி உன் வீட்டுக்கு. சார், உங்க பிளான லட்டுல வச்சீங்களே, லட்டு பிளான் சார். டேய் சார், அந்த பக்கம் வெண்ணிலா என்னடானா இப்படி ஒரு சூப்பர் பிளான் போட்டுட்டு இருக்கா. இந்த பக்கம் இன்ஸ்பெக்டர் என்னடானா என்கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரம் வேலையை முடிங்கன்றாரு. ஏண்டா திடீர்னு நம்மளை தவிர இந்த உலகம் ஸ்பீடா போற மாதிரி இருக்குடா. சார், நாளைக்கு மாதிரி நீங்க அவ்வளவு ஃபீல் பண்ண கூடாது சார். இப்ப கிளம்பிட்டல. சூப்பர்ரா. போடா கிடுன்னு போயிட்டு பிரசாத லட்டா விஷ லட்டா மாத்திட்டு குடுன்னு ஓடி வந்துடுறேன். போடா. ஏய் மகா, இருக்கு உனக்கு. என்னடி அம்மா இன்னும் வராம இருக்காங்க? என்ன பண்றாங்க? மா வாமா, பசிக்குது. இதோ வந்துட்டேன்டி. ஏய், நீங்க சாப்பிடுங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன். சரி வரட்டும் அவங்க, நம்ம சாப்பிடுவோம். பசிக்குது எனக்கு. சரி இரு, நான் உனக்கு பரிமாறுறேன். யாரும்மா போன்ல? நம்ம மங்களாக்கா தான். கோயில்ல பிரசாதம் கொடுத்துட்டு திருப்பதிக்கு கிளம்பிட்டாங்களாம். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. லட்டு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. சூப்பர்மா. நீ முதல்ல சாப்பிடு. கோவில் பிரசாதம்னு நீ காஃபி கூட காலையில இருந்து குடிக்கவே இல்ல. ஆர்டர் தானேமா, அத கூட விரதம் இருந்துதான் செய்வேன்னு அடம் பிடிக்கிற. கோயில் ஆர்டர் மட்டும் இல்ல, நமக்கு வந்த முதல் பெரிய ஆர்டர் இதுதானே. அதான் அதனாலதான் நானும் சும்மா இருந்தேன். அந்த ஆர்டருக்காக நீ பட்னி கடந்து செய்யாத சொல்லிட்ட. சாப்பிடு.
ஊர்ல இருக்க உயிருக்கெல்லாம் டைம் குறிச்சிட்டு இங்க நேரத்துக்கு சாப்பாடு கேக்குதா சாப்பாடு? எந்திரிங்க 3 பேரும். உங்களுக்கெல்லாம் சோறு ஒரு கேடு. சார் என்ன சார் பண்றீங்க? வீட்டுக்குள்ள வந்துட்டு சாப்பாடு தட்டை தூக்கி போடுறீங்க. சாப்பாடா? அரஞ்சனா? இனிமே ஜெயில உங்களுக்கு களிதான். நீங்க செஞ்சிருக்க வேலைக்கு அது கூட உங்களுக்கு கொடுக்க கூடாது. ரூல்ஸ்ல அதுக்கு இடம் இல்லையே. இப்படி திடீர்னு வீட்டுக்குள்ள வந்து மிரட்டுறதுக்கு மட்டும் ரூல்ஸ்ல இருக்கா சார்? அடிங். என்ன திமிரு இருந்தா என்கிட்ட எப்படி பேசுவ? சார் அவ பேசினதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். என்ன சார் பிரச்சனை? எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? லட்டுங்கிற பேர்ல எல்லாருக்கும் விஷத்தை கொடுத்துருக்கீங்க. ஆமா, என்ன மோட்டிவ்ல லட்டு கொடுத்தீங்க? யார கொல்ல பிளான் பண்ணீங்க? அத விசாரிக்க தான் வந்திருக்கேன். விஷமா? என்ன சார் சொல்றீங்க? பக்கத்து வீட்டு அக்கா ஆர்டர் கொடுத்தாங்கன்னு தான் லட்டு செஞ்சு கொடுத்தோம். அவங்க இப்ப கூட கால் பண்ணி லட்டு நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. இங்க பார், உன் பக்கத்து வீட்டு கதையெல்லாம் கேட்கறதுக்கு நான் இங்க வரல. நீ கொடுத்த லட்டை தின்னுட்டு ஹாஸ்பிட்டல்ல 10 பேருக்கு மேல உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. உங்க எல்லாரும் மேலயும் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இல்ல சார், அதுக்கு வாய்ப்பே இல்ல. எங்களை விட்டுருங்க, நாங்க எந்த தப்புமே பண்ணல சார். ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா எல்லா உண்மையும் தானா வெளியே வரும். ரேகா சார் என்ன வேடிக்கை பார்க்க வந்திருக்கியா? புடிச்சு 3 பேரை இழுத்து ஜீப்ல ஏத்து. நான் என் அக்காக்கு கால் பண்றேன். ஏய், போன கொடு. அக்காவுக்கு போன் பண்றேன், ஆட்டுக்குட்டிக்கு போன் பண்றேன். சார் மொபைல் கொடுங்க, நான் என் அக்கா கிட்ட பேசணும். உங்க மேல போட்டிருக்க கேஸ் எந்த செகண்ட்ல வேணாலும் கொலை கேஸா மாறலாம்.